வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேமா. ஜோராவா படிக்கலாம் வா, தேர்வில் வெற்றி பெறலாம் வா. டெட் பேப்பர் 1 and 2 எஸ்ஜிடி ஸ்பெஷல் டெட் டீச்சருக்கு உதவுற வகையில் சமூக அறிவியலேருந்து நம்ம பாட குறிப்புகளை பார்க்க போகிறோம். கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். இது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 யூனிட் 3யோட பார்ட் 4 வீடியோ. சிந்துவெளி நாகரிகம். டாபிக் இஸ் சிந்துவெளி நாகரிகம். நகரத்தின் மேற்பகுதி சற்று உயரமாக இருப்பதற்கு பெயர் என்ன? கோட்டை. நகரத்தின் மேற்பகுதி சற்று உயரமாக இருப்பதற்கு பெயர் என்ன? கோட்டை. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. தானிய களஞ்சியம் பெருங்குளம் எந்த அமைப்பில் ஹரப்பாவில் இருந்தன? மேல்நகர அமைப்பு. தானிய களஞ்சியம் பெருங்குளம் எந்த அமைப்பில் ஹரப்பாவில் இருந்தன? மேல்நகர அமைப்பு. நகரத்தின் எப்பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது? கிழக்கு பகுதி. நகரத்தின் எப்பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது? கிழக்கு பகுதி. கீழ்நகர அமைப்பில் யார் வாழ்ந்தார்கள்? பொதுமக்கள். கீழ்நகர அமைப்பில் யார் வாழ்ந்தனர்? பொதுமக்கள். மெஹர்கர் எக்கால மக்கள் வாழ்ந்த இடம்? புதிய கற்கால மக்கள். மெஹர்கர் எக்கால மக்கள் வாழ்ந்த இடம்? புதிய கற்கால மக்கள். மெஹர்கர் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? பாகிஸ்தானில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போல நாட்டு பள்ளத்தாக்கில் இந்த மெர்கர் என்ற நாடு அமைந்துள்ளது. மெர்கர் எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் தான் அமைஞ்சிருக்கு. எந்த மாநிலம்னு கேட்டாங்கன்னா பலுசிஸ்தான். எந்த இடம் ஷார்ப்பாக அது எந்த இடத்துல இருக்குது? இந்த மெர்கர்ன்ற பகுதி எந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் இந்த மெர்கர் பகுதி அமைந்துள்ளது. சரிங்களா? மெர்கரில் மக்கள் தொழில் என்னன்னா வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு. மெஹர்கரில் மக்கள் தொகை தொழில் என்ன? வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு. ஹரப்பா தெருக்களின் வடிவமைப்பு. ஹரப்பா தெருக்களின் வடிவமைப்பு எந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா சட்டகம். ஹரப்பா தெருக்களின் வடிவமைப்பு எந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா சட்டகம். தெருக்கள் எந்த கோணத்தின் அடிப்படையில் வெட்டி கொள்ளும்படி இருந்தன? செங்கோணம். தெருக்கள் எந்த கோணத்தின் அடிப்படையில் வெட்டி கொள்ளும்படி இருந்தன? செங்கோணம். இன்றைக்கி இந்த 10 கேள்வி பார்த்தோம் இல்லையா? இதிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க ஆன்சரை. கீழ்நகர அமைப்பில் யார் வாழ்ந்தார்கள்? இதோட ஆன்சரை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.